அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் சங்கீத பகுதியிலே 107ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நம்முடைய மீட்பரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆபத்திலே அவர் எடைப்பட்டு, ஆபத்து நேரும் பொழுது அவர் நமக்காக வந்து அந்த இடத்திலே வந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் தெய்வமாக இருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களை, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறபடியினாலே அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே வாழும் பொழுது நம்மை மேன்மேலும் உயர்த்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 107வது சங்கீதத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படும் பொழுது, நாம் வாழும் பொழுது, நாம் எதிர்பாராத விதமாக நம்மை அழிவான ஒரு காரியங்கள் சூழும் பொழுது, சுற்றி சூழும் பொழுது அவர் விடுவிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு அனுதினமும் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தெய்வத்தினிடத்திலே நாம் தஞ்சம் புகும் பொழுது, அடைக்கலமாகும் பொழுது, நம்மை உண்மையாகவே நம்முடைய கரங்களை பிடித்து நம்முடைய கால்கள் சறுக்கி கொள்ளாதபடி, இடறல் அடையாதபடிக்கு நம்மை காக்க வல்ல தெய்வமாக இருக்கிறபடியினாலே அவருக்கு இந்த பூமியிலே மகிமையும் கனமும் உண்டாகும்படி நாம் அவருடைய நாமத்தை வாழ்த்தி ஜீவிப்போம், அவருடைய நாமத்தை உயர்ந்தேத்துவோம். அல்லேலூயா. ஆமென்.